ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் கார்டனிங் அண்ட் விலாக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா கார்டனிக்கலாம் பாய் சொல்லிவிட்டு இனி விலாக் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா அபுதாபி கிளம்புறோம். ஸோ அங்கே வந்து கார்டனிங் பெருசாக வீடியோஸ் போட முடியாது. இனி விலாக்ஸ் பார்ப்பீங்க. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ட்ராவல் விலாக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் அபுதாபி கிளம்புறோம். இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மாட்டெல்லாம் பாய் சொல்லிவிட்டு கிளம்புறதுக்காக. இதுலேருந்து ஃபுல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னென்ன இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு ஃப்ரெண்டில் வந்து மணி பிளான்ட் ஆர்ச் வச்சுருந்து அதை வந்து அப்பா மாற்ற போகிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால அதை வந்து எடுத்து மாற்றிட்டாங்க. இப்போ வந்து 2 பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்தூரியமில் வந்து அது ஒரு வெரைட்டி பிளான்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. இங்கே இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மணி பிளான்ட்ஸுமே போயிடுச்சு. இதுதான் அந்த ஆர்ச். எப்படி அதில் இந்த லீஃபெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஆர்ச் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அப்படியே வச்சுருக்காங்க. எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வச்சுருக்காங்க. ஹாய் மம்மி, என்ன பண்ணுறீங்கோ? பலகாரம் எனக்கு கொடுத்து விடுறதுக்காக அம்மா வந்து அதிரசம் ரெடி பண்ணாங்க. அதிரசம் வந்து பக்குவம் கரெக்டாக வராததுனால அதை வந்து பலகாரமாக ரெடி பண்ணிட்டாங்க. முடிஞ்சிச்சா தெரியா? ஏமா நான் அபுதாபி கிளம்ப என்ன மிஸ் பண்ணுவேன் நீ? மிஸ் பண்ண மாட்டோமா? எங்கள் அம்மா ஒரே புலம்பல். எப்போ போவான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்படித்தான். Excuse me, mommy. ஹாய். என்ன பண்றா? அங்க போய் எங்க தம்பி ஹாய் வச்சிட்டு இருக்கா. இங்க பாருங்க. போதும். என்ன பண்ண விடு? காய வெட்டி. ஏய், கால் வெட்டினா போதும் வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு விஜய். நான் பிளேல போறமே. பை பை. See you later. அவ்வளோ வருத்தம் அப்பாவுக்கு மனசில் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா எப்போவுமே தைரியத்தை மட்டும்தான் சொல்லிவிடுவாங்க. ஏன்னா பாதி டைம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ட்ராவல் டைமில் வந்து தனியாக தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்ஸை வச்சுட்டு எதை பற்றியும் கவலைப்படாத, தைரியமாக போ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இதாக மோட்டிவேஷனாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லவே எனக்கு கூட கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்துச்சு. அப்பா வந்து எனக்கு கொண்டு போகிறதுக்காக பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், பப்பாளிக்காய், எல்லாம் அம்மா சுட்ட பலகாரம் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். வாழைக்காயுமே எடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ நான் எல்லாம் கொண்டு போயிட முடியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். 4 காயாவது மருமகனுக்கு கொண்டு போ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மார்னிங் வீட்டுக்கு வரும்போது கூட ஓகே இன்னைக்கு ஃபுல் டே இருக்குது, இன்றைக்கி அம்மா வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எப்பவும் போல் நார்மலாக தான் இருந்தேன். கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த தூங்கி எழும்புனதும் பார்த்திங்கன்னா டைம் ஆக வந்து இன்னைக்கு கிளம்பணுமோ, இங்கே வந்து எப்பண்டா இருப்போம் அப்படிங்கிறது மாதிரியே ரொம்ப டைம் ஆக வந்து மனசில் ஒரு மாதிரி ஒரு பதட்டம். இனி எவ்வளோ நாள் கழித்து திரும்ப அம்மா வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி மனசில் வந்து ஒரு பதட்டம், பேச்சு வராமல் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துச்சு. கிளம்ப நேரத்தில் வந்து போயிட்டு வரேன் எல்லாம் சொல்லிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அம்மா அழுதுட்டாங்க. அது போயிட்டு வரேங்கிற வார்த்தையை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்லக்கூட முடியலாம். அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. எவ்வளோ தான் நம்ம பிடிச்சவங்க கூட தான் சேர்ந்து இருக்க போகிறோம், அந்த ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும் அம்மா அப்பாவை வந்து மிஸ் பண்ணிட்டு போகிறது வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாலும் உடனே வீட்டுக்கு கிளம்பி போய் இருந்துருவேன். இனி நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு.
1 வீக்காக பார்த்தீங்கன்னா லக்கேஜ் பேக் பண்ணுற வேலை தான். ஏன்னா குட்டீஸுமே ஸ்கூல்லேருந்து டிசி எல்லாம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களுமே குட்டீஸும் வீட்டில் இருந்தனால அவங்களையும் வச்சுட்டு எல்லாம் பேக்கிங் எல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு பேக்கும் வெயிட் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாம் பேக் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் டே அன்னைக்கு நைட் வரைக்குமே எடுத்திருப்பேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா 8 o'clock போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு ஏர்போர்ட் வந்து ஒரு 10 o'clock போல் ரீச் ஆனோம். மாமா மாமி பார்த்தீங்கன்னா ட்ரோல் எட்டு வந்து லக்கேஜ் பேக்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருத்தம் இருந்தாலும் ஏன்னா குட்டி பையன் தான் மெயினாக பார்த்தீங்கன்னா அப்பாட்ட போகணும் சொல்லிகிட்டே இருந்தனால அக்டோபர் மந்த் தான் போகிற மாதிரி பிளான் இருந்து அவனுக்காகவே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கூப்பிட்டுட்டாங்க. அவங்க என்னென்னா மாமா மாமிக்கு வந்து இவன் அப்பாட்ட போகணும் சொல்கிறத பார்த்துட்டு அவங்க மனசில் இருக்க வருத்தத்தை சொல்ல கூட இல்லை. அவன் அவங்க அப்பாட்ட போகணும் அந்த ஒரு இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு மைண்டில் இருந்துச்சு. அவங்க எப்படியுமே மிஸ் பண்ணுவாங்க. வீட்டில் எப்போவுமே சத்தம் கேட்டுகிட்டே இருக்கிற வீட்டில் வந்து 2 குட்டீஸோட சத்தம் இல்லைன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான பர்சன் 2 பேருமே. எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மிஸ் பண்ணிட்டு வந்தது. லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கேட் பக்கத்தில் வந்துட்டு ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். குட்டீஸ் வந்து இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா மொபைல் எதுவுமே பார்க்காம ஃபுல் டைம் அவங்க 2 பேருமே விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours வெயிட்டிங் டைம்லேயே பார்த்தீங்கன்னா செல் பார்க்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த டைம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு அவங்களாவே கொஞ்சம் நல்ல விவரமான ஸ்டேஜ்னு சொல்லுவாங்களோ அந்த ஸ்டேஜில் இருக்கிறனால எப்பண்டா போகணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணாங்க. குட்டி பையனை வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறது எனக்கு எப்போவுமே ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான் ட்ராவலை. எனக்குமே ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அவன் இந்த அளவுக்கு இவ்வளோ சேஞ்சஸ் ஆகும்போது அதுவும் மார்னிங் டைமில் வந்து டிக்கெட் புக் பண்ணனால எனக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இல்லைனா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமாக தான் இருக்கும். ஏன்னா குட்டீஸ் வந்து நைட் டைம்னால் தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி யோசித்து நைட் டைம் தான் டிக்கெட் புக் பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் தான் புக் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா ஏர்லி மார்னிங் 8 o'clock வீட்டிலேருந்து கிளம்பும் பார்த்தீங்கன்னா 8 மணிலேருந்து 10 மணி கரெக்டாக 2 hours வந்து ஏர்போர்ட் ட்ராவல் இருக்கும். அந்த டைமில் வந்து மோஸ்ட்லி 2 hours ட்ராவல்லே வந்து தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் தூங்கவே மாட்டாங்க. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து வீட்டிலேருந்து வரும்போதே அந்த 2 hours தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஃபுல்லாக ஒரு 3 hours இருக்கும். அதில் வந்து ஃபுல்லாக விளையாடி டயர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லேயுமே வந்ததும் தூங்கிட்டாங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வெளியே வந்து அவங்க அப்பாவும் மீட் பண்ணியாச்சு. குட்டி பையன் வந்து ரொம்ப ஹாப்பி. எப்பண்டா அப்பாவை மீட் பண்ணுவோம், அப்பா எப்போ வருவாங்க கேட்டுகிட்டே இருந்தான். அவனுக்காகவே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக டிக்கெட் போட்டு கூப்பிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி குட்டி பையன். எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராவல் vlog வந்து சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.